இன்னைக்கு ஐயோ என்று சொல்லி ஏதோ ஒன்று நினைச்சு இப்ப புலம்பிட்டு இருக்கிறீங்கல்ல, இன்றைக்கு விசுவாசிகள் உங்கள் புலம்பல்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எது நிமித்தம் புலம்பல் என்று அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாய்களை திறந்து ஒரு அறிக்கையிட முடியுமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். அப்படி விசுவாசிங்க. மாறிச்சு என்று விசுவாசிங்க. ஆமாங்க, புலம்பல் மாறப்போகிறது. புலம்பல் என்கிற ஒரு புஸ்தகம் வேதத்தில் உண்டு. அதன் துவக்க வார்த்தை ஐயோ என்று துவங்குகிறது. இன்னைக்கு ஐயோ என்று சொல்லி ஏதோ ஒன்று நினைச்சு இப்ப புலம்பிட்டு இருக்கிறீங்கல்ல. ஒருவேளை கடனின் நிமித்தம் புலம்பலா இருக்கலாம், திருமண காரியத்தின் நிமித்தம் ஒரு புலம்பலா இருக்கலாம், சில விஷயங்கள் துவங்கி பாதியிலேயே நிக்கிது, முடிக்க முடியலையும் சொல்லி புலம்பலா இருக்கலாம். என்ன புலம்பலா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை ஆனந்த களிப்பாக நான் மாற பண்ண போகிறேன். நம்புறீங்களா? ஆமென், நம்புங்க. அப்படிப்பட்ட காலங்கள் கடந்து வருகிறது. புலம்பல் இயேசுவின் நாமத்தில் மாறி ஆனந்த களிப்பு உண்டாவதாக. God bless you.